வாழ்வோம் வாழ்விப்போம். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் நமக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. நல்ல ஞாபகம் வைங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அதான் பாடல். 64 கலையும் தெரியும்னா வேஸ்ட். மரத்துல ஏறி காய் பறிக்கன்னா போகணும். எவனும் தோட்டமே இல்ல, மரமே இல்ல. நீ அப்படி மரத்துல ஏறி காய் பறிக்கனா திருட்டு மரம் தான் ஏறணும். மோடத்துக்கு உள்ள வச்சிருவான். யோசிச்சு பாருங்க. தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வந்து சொன்னாங்களோட நமக்கு சம்பந்தம் இல்லப்பா, இது நம்ம சப்ஜெக்டே இல்ல, விட்டுன்றணும். காதலே வாங்கக்கூடாது. அப்ப நமக்கு எது ஒத்து போகும், நமக்கு எதுல ஜீவனம் ஓடுது, எதை தொழிலா வச்சு நம்ம பண்ணிக்கலாம், எதுல பேர் வாங்கும், அதை மட்டும் எடுங்க. ஒரு 4-5 எடுங்க. அதான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, முதல்ல செலக்ட் பண்ணு. முதல் கலெக்டட், தென் செலக்டட், அதுக்கப்புறம் எலெக்டட். முதல் கலெக்ட் பண்ணணும். ஒரு 5 தொழில நீங்க அப்படியே திங்க் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஓட்டலான்னு கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதுல செலக்ட் பண்ணுங்க. இதுல இது போனா அது போக முடியாது, அதுக்கு வேற இது வேற. அப்ப செலக்ட் பண்ணி 3 தொழில். அப்புறம் அந்த 3ல 1 எலெக்ட் பண்ண இறங்கிடு. இதுதான் லைஃப். மாறவே கூடாது. முதல் இறங்கின உடனே வெற்றி வராது. ஒரு விதையை போட்ட உடனே மரம் முளைக்கும். அதுக்கு வேண்டியதை போடணும். அதுவரை நீ பொறுத்து இருக்கணும். அந்த காலத்தை ஏத்துக்கணும். அப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னா அந்த தொழில் வர வர உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீ அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு உனக்கு உதவக்கூடிய கேரக்டர் அப்பதான் வரும். லேட்டா வரலாம். அவன் என்ன சொல்லுவான், நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், உங்களுக்கு தான் 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது இல்லையா, நீங்க இதுல இருக்கிறீங்க, பண்ணலாம் சார். நான் முடிஞ்சு போச்சு. 10 கோடி ரூபாய் உங்க பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு அவன் ஊருக்கு வருவான், நீ பண்ணுவேன்ட்டு. ஏன்னா 5 வருஷம் ஓட்டிட்டு இருக்க, அனுபவம் இருக்குன்னு அவன் நம்புறான். அவன் அந்த நம்பிக்கையை கொடுக்கறது நம்ம பொறுத்தானே இருக்கணும். சம்பாதிச்சதுன்னு இல்ல, 5 வருஷம் இருக்கு சார், இதெல்லாம் எனக்கு ஒரு தோல்வி இல்லை சார், 5 வருஷம் நான் கடையை மூடாம வச்சிருக்கேன், அதே போதும். நீங்க 5 வருஷம் சம்பாதிச்சிருக்கணும் வேண்டாம், சமாளிச்சிருக்கிறீங்க இல்லையா, அதுதான் பெருசு. 5 வருஷமா எனக்கு ஓடிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தன் டிரைவிங் கூடுறாரு, நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் சார். கரெக்டுப்பா, நீ இவ்வளவு நாள் வாழ்க்கை பூரா கார் தானே ஓட்டிட்டு இருக்கேன், என்னத்தை கொடுங்கண்ணே அவரு. சார் என் லைசன்ஸ பாருங்க, 15 வருஷமா கார் ஓட்டுறேன், ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து. ரிமார்க் இருக்கா பாருங்க. வாய் பேச முடியுமா? அச்சீவ்மெண்ட் அதுதான். நீ ஒரு காரை வச்சு 5 கார் வாங்கணும்னு இல்ல, வாங்கியிருப்பான் 5 கார். 4 இடத்துல இடிச்சிருப்பான், 4 பேரை கொண்டு இருப்பான், அப்புறம் அடுத்தவன் டயரை குடிக்கிட்டு வந்து தான் வண்டியில போட்டிருப்பான், பிளாக் மார்க்கெட்ல வண்டி ஓட்டிருப்பான். சார் ஏன் ஒரு வண்டி தான் சார், இதே தான் சார் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், எந்த சட்ட சிக்கலும் இல்லை, இதுவரை எந்த நஷ்டமும் எனக்கு இல்ல. விரும்புவாங்க. இப்ப அந்த ஓனர் சொல்லுவாரு, எனக்கு 14 பஸ் இருக்குது, அந்த 14 பஸ்ஸையும் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன், என்ன வருமானம் வருதா, எனக்கும் ஒரு வேணா வயசாகி போச்சு, பிள்ளைங்க இல்ல, நீ தான் பாக்கணும். முடிஞ்சு போச்சு, ஜாக்பாட். 12 வருஷம் கடந்து அவஸ்தைப்பட்டிருப்பீங்க ஒரு வண்டியை வச்சு, சரியான வருமானம் இருக்காது, இருந்தாலும் சமாளிச்சிருப்பீங்க. இப்போ ஜாக்பாட் வரும். அப்படி நடந்தது வாழ்க்கையில அப்படி நடந்தது. இந்தியாவை விட்டு வெள்ளக்காரன் போகும்போது ஒரு கம்பெனிக்காரங்க, பேர் சொல்லல, அவங்க 2 பஸ்ஸை தான் வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கன் டைமுக்கு போகும். 5 மணிக்கு பஸ் நிக்கும்னா 5 மணிக்கு நிக்கும். நம்பி நிக்கலாம். கரெக்டா தான் சீட் போடுவோம், கரெக்டா தான் காசு வாங்குவோம். அவ்வளவு அந்த பஸ் வரல, அவ்வளவு பெருமையா இருந்தது, பாராட்டுதல் இருந்தது. மிகப்பெரிய வருமானம் இல்ல. வெள்ளக்காரன் போகும்போது என்ன பண்ணிட்டான், அவன் ஓடின 4 பஸ் இவனுக்கு சொந்தமா கொடுத்துட்டு போயிட்டான், நீ வச்சு ஓட்டுக்கும், நல்ல திறமைசாலி, உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்க. பாத்தீங்கன்னா அந்த 4 பஸ் வந்த பிறகு அதுக்கு பிறகு டப்பு 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 டப்புன்னு தமிழ்நாடு பூரா அந்த பஸ் ஓடிச்சு. அவனால ஒரு பெரிய ரேஞ்சா மாறுச்சு. சோ லைஃப் இதுதாங்கிறது நீ படிச்சு பார்த்து உன்னுடைய உன்னுடைய அந்த பதிவுகளை உனக்கு படிக்க முடிஞ்சிருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. முடியலையா, ஜஸ்ட் கண்ணை போத்திக்க, கவலையே படாத, குரு தப்பு, அதுக்குதான் குரு. அப்ப குரு அறிவுகளை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, குரு தயவில் ஒரு வாக்கு உண்டு தெரியுமா, குரு தயவில் நடக்கும் இல்லையா. லைஃப் மாத்துங்க, இதுதான் மாற்றுதல்.